தேங்காய் நாரிலிருந்து கயிறு தயாரிக்கும் பணி ஒரு கலையாகவே செய்யப்படுகிறது. கரூர் மாவட்ட கிராமங்களில் உள்ள 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த கயிறு தயாரிக்கும் கலையை குடிசை தொழிலாக செய்து வருகின்றனர். இயற்கையின் கொடையான மரங்கள் மனிதனின் நண்பன் என்றே சொல்லலாம். ஏனெனில் அந்த அளவுக்கு அதன் அனைத்து பாகங்களும் மனிதனுக்கு உணவாகவும் மருந்தாகவும் வீட்டு உபயோக பொருட்களாகவும் பயன்படுவது நாம் அனைவரும் அறிந்ததுதான். இந்த வகையில் பண்டைய காலம் தொடங்கி இன்று வரை தென்னை மரம் மனிதனின் வாழ்வோடு பின்னி பிணைந்திருப்பது மறுக்க முடியாத உண்மை. தென்னை மரத்தின் தேங்காய் பல வகைகளில் பயன்படுத்தப்படுகிறது. தேங்காய்க்கு பின்னர் அதன் மட்டையிலிருந்து இயந்திரங்கள் மூலம் தேங்காய் மஞ்சி பிரித்தெடுக்கப்படுகிறது. இந்த மஞ்சிகள் 35 கிலோ கொண்ட தனித்தனி கட்டுகளாக பிரிக்கப்பட்டு கயிறு தயாரிக்கும் குடிசை தொழிலாளர்களுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. மஞ்சிகளை கொண்டு கயிறு தயாரித்து நேரடியாக கடைக்கு விற்பனை செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் கரூர் தான்தோன்றிமலை குடிசை தொழிலாளர்கள். குடிசை தொழில் நாங்கள் தாந்தமலையிலேருந்து செய்கிறாங்க. ரொம்ப நாளாக செஞ்சுருக்கோம். இன்றைக்கி இது வந்து காலங்காலமாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தேங்காய் மஞ்சி வாங்கி வந்து தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கூலி ஆள் ஏதோ ஒன்று நாங்கள் சொந்த ஆள் வச்சு செய்கிறோம். கூலி ஆளும் செய்கிறோம். சாதாரணமாக 100 ரூபா கிடைக்கும், கூலி கிடைக்கும். அந்த அளவுக்கு தான் எங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். பெருசாக ஒன்று கிடைக்காது. கடைக்கு கொடுப்போம். பெயிண்ட் கடைக்கு, இரும்பு கடைக்கு எல்லாம் கொடுப்போம். கடைக்கு விட்டு கொண்டு போய் கட்டுக்கட்டாக கொண்டு போய் போடுவோம். நாமக்கல், வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வாங்கப்படும் மஞ்சிகளை கொண்டு சைக்கிள் வீல்கள் மூலம் 25 அடி நீளமுள்ள கயிறுகளாக திரிக்கப்படுகின்றன. இந்த பணியில் பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டு குடிசை தொழிலாக செய்து வருகின்றனர். கிராமங்களே இந்தியாவின் இதயம் என்று உரைத்த காந்தியடிகளின் கனவு உலகமயமாதல் கொள்கையால் கலைந்து கொண்டே வரும் வேளையில் இதுபோன்ற குடிசை தொழில் காக்கப்பட வேண்டிய ஒன்றுதான்.